எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக வாட்டர் டேங்க் ஒன்று உடஞ்சி சும்மாவே இருந்ததுங்க. சரி அது என்ன பண்ணலான்னு யோசிச்சு ஒன்று பண்ண போகிறோம். அதை தான் வீடியோவாக பார்க்க போகிறோம். மரம் ஒன்று வளர்த்தலான்னு ஐடியா பண்ணியிருக்கோங்க. சரி அந்த டேங்க்குக்கு தேவையான மண் வாங்கணும் இல்லையா, அதனால் மண் 3 மூட்டை வாங்கிட்டு வந்துட்டோங்க. அதுக்கு முன்னாடி இந்த செடி என்ன செடின்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லாஸ்ட்டாக நான் இந்த மரம் என்ன மரம்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த டேங்க்கை நம்ம ஓட்டை பண்ணி எடுத்துக்கணும் இல்லையா, நடுவில் சென்டரா. அதுக்கு மெழுகுவர்த்தி பற்றி கத்தி அதில் காட்டி அதை முதல்ல பாருங்கள் நடுவில் அறுத்து நடுவில் ரவுண்டாக எடுத்துட்டேங்க. அப்போ தான் அடியில் தண்ணி தேங்காமல் எல்லாமே கீழே இறங்கிடுங்க. தண்ணி தேவையான அளவு வேறு உறிஞ்சிக்கிட்டு இப்போ மண் பாருங்கள் மூட்டையை ஒன்று கழட்டி கொண்டு வந்து கொட்ட போகிறாரு. 3 மூட்டையும். மண்ணுனா நார்மல் மண் இல்லைங்க, 3 விதம் இதில் கலந்துருக்கு. கோகோ பீட்டு, நார்மல் சிம்மண்ணு ப்ளஸ் எரு, இது 3ம் கலந்துருக்குங்க. ஆனால் 3 மூட்டையும் நாங்கள் கொட்டிட்டோம். ஆனால் அந்த டேங்க்ல கால்வாசி கூட அளவு ஆகலைங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கும் தெரியல. வீட்டில் கோகோ பெட்டும் கொஞ்சம் மண்ணும் இருந்தது. சரி இதை 2யும் கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதையும் கொட்டி பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் 2யும் கலந்து மிக்ஸ் பண்ணி பாருங்கள் அதையும் கொட்டினோம். அப்பையும் கால்வாசி தாங்க ஆச்சு. இப்போ செடி தானே வைக்க போகிறோம், அதனால கால்வாசிக்கு மேலே இருக்குது பரவாயில்ல, இப்போ வளர வளர கூட நம்ம கொட்டிக்கலாம் புது மண்ணாக வாங்கி அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நடுவில் குழி தோண்டி பாருங்கள் அந்த மரத்தை நான் எடுத்துகிட்டு வரேன். என்னடா செடியை தான் எடுத்துகிட்டு வரேன் மரம்னு சொல்கிறேன்னு நான் கமெண்டில் அசிங்கமாக திட்டிடாதீங்க. இது மரம் ஆகிறதுனால தான் நான் அதை மரம்னு சொன்னேன். இப்போ பாருங்கள் என்ன செடின்னு உங்களுக்கே இப்போ தெரிஞ்சிருக்கோம். இப்போ பாருங்கள் கட் பண்ணிவிட்டு அது அப்படியே நம்ம வைக்கணுங்க. 2 பேரை நம்ம சேர்ந்து வைக்கலாம்னு சொல்லி நாங்கள் 2 பேர் சேர்ந்து தாங்க நாங்கள் வச்சோம். அந்த மரம் வளர்ந்த பிறகு அதுவும் நான் வீடியோ போடுறேங்க எப்படி துளிர் விட்டு வளருதுன்னு 1 by 1. நம்ம தோட்டத்தில் நிறைய செடிங்க இருக்குங்க, அந்த வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேங்க. இப்போ பாருங்கள் நல்லா வாட்டர் வந்து இந்த மாதிரி ஷவர் மாதிரி நம்ம பண்ண தான் உங்களுக்கு செடிங்க நல்லா வரும். நம்ம தோட்டத்தில் என்ன ஃபர்டிலைசரில் நான் யூஸ் பண்ணுறேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேங்க.